ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம நல்லூர் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஏற்கனவே நம்ம பார்த்த ரெசிபியோட கண்டினியூஷன் தான் இது. ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நான் ஏற்கனவே ஒரு கேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பேலன்ஸ் மாவில் தான் இப்போ நான் பீஸா பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் இன்ஷால்லா செக் பண்ணுங்கள். நான் இந்த மாவு வச்சு நான் உடனே இந்த ரெசிபி பண்ணல. ஒரு நாள் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு எடுத்து தான் பண்ணேன். ஸோ உங்களுக்குமே டைம் இல்லைன்னா அப்படி வச்சு கூட பண்ணலாம். பட் ஒன் நைட்டுக்கு மேலே வைக்காதீங்க. அந்த மாவோட சாஃப்ட்னஸ் போயிடும், கலரும் சேஞ்ச் ஆயிரும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பீஸாவுக்கு கொஞ்சம் தடிமனாக தானே வேணும். ஸோ அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. சப்பாத்தி உருட்டுறதை வச்சு உருட்டாமல் நீங்கள் கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பீஸாவோட கரெக்ட் டெக்ஸ்சர் வரும். அது மாவு பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபோக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓட்டை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஃபோக் வச்சு பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். ரொம்ப குத்திர வேண்டாம், மாவு ரொம்ப ஓட்டையாக போயிடும். ஃபோக் இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு அந்த முனையிலேருந்து கூட நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல், இந்த ரெண்டில் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இதுக்கு நல்லா மூடி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு 80% வெந்தால் போதும். இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு 80% தான் வேக வச்சு எடுத்துருப்பேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது பீஸாக்கு தேவையான டாப்பிங்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் போடலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. ஏன்னா இது மினி பீஸா இல்லை, அது ஸோ அதனால ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போது பன்னீர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ மேலேயும் கீழேயும் சாஸ் வச்சுட்டு பன்னீர் கட் பண்ணிவிட்டு சீஸ் போட்டு ஃபில்லிங் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட கார்ன் இல்லை குடமிளகா, ஆலிவ்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மைதா மாவு போட்டு ஈஸ்ட்டு போட்டு செய்கிறத விட இது செஞ்சீங்க அப்படின்னா கிட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போட்டோன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 5 to 20 மினிட்ஸில் வந்து மினி பீஸா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.